Hello guys, hi and welcome back to today's time pass. So இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் பற்றி தாங்க. Come on, let's get into the video. So first நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. And the first property is closure property. So closure property அப்படின்னா இப்போது நம்ம ரெண்டு இன்டீஜரை ஆட் பண்ணோன்னா the answer will also be an integer. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா -4 + 11. ஸோ ஆன்சர் வந்து 7. 7 வந்து பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா அப்படின்றத நம்ம ஆட் பண்ண நம்பரை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். அது எப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் கிரேட்டர் நம்பரோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் த வே வி டிசைட் த ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் நம்பர் ஆர் நெகட்டிவ் நம்பர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு யூனிட்டோட சைடை மாற்றினாலுமே உங்களோட ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் தட் இஸ் நாட் அஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம பெராந்தசிஸ் போட்டு வி கால்குலேட் த பைனரி நம்பர்ஸ். ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பெராந்தசிஸை மாற்றினாலுமே உங்களோட ரிசல்ட் மாறாது. த ஆன்சர் வில் பி த சேம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன். அண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நான் என்னன்ட்டு அடிஷனுக்கே சொல்லியிருப்பேன். நம்ம ரெண்டு இன்டீஜர் நம்பரை ஆட் பண்ணோன்னா த ஆன்சர் வில் பி ஆல்சோ அன் இன்டீஜர். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம ரெண்டு இன்டீஜர் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும், த ஆன்சர் வில் பி அன் இன்டீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் 5 - -7 அப்படின்னு இருக்குது. இதில் 5 மைனஸ் அங்கேயே மைனஸ் வந்துச்சுன்னா அந்த ஆப்ரேஷன் இஸ் சப்ட்ராக்ஷன். அண்ட் -7 அப்படின்றது கொஷின். ஸோ அந்த -7 என்றதுக்கு நம்ம பெராந்தசிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ரெண்டு யூனிட்ஸுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். ரெண்டு யூனிட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் அண்ட் மைனஸ், ஸோ ரெண்டும் சேம். ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணுவோம். அதே இது இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா வில் சப்ட்ராக்ட் த நம்பர். ஸோ 5 - -7 மைனஸ் யூ ஹவ் டு ஆட். ஸோ 5 + 7 is 12. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 2 இன்டீஜர், அந்த 2 இன்டீஜரை நம்ம அப்படியே மாற்றி அந்த சைடில் இஃப் யூ சேஞ்ச் டிஜிட்ஸ் யோர் ஆன்சர் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு சப்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 and -3. ஸோ 5 - -3 is 5 + 3 and the answer is 8. அதே இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா -3 - 5 the answer is -8. ஸோ இங்கே 8 அங்கே -8, ஸோ ஆன்சர் வேரி. ஸோ அதனால் subtraction is not commutative for integers. So next we are going to see subtraction associative property. So associative property அப்படின்னா 3 integers இருக்கும் and we will add parenthesis for the binary digits நான் சொல்லியிருக்கேன். ஆனால் that associative property does not work out for subtraction. ஸோ நம்ம parenthesis ஆட் பண்ணி டிஜிட்ஸை மாற்றினோன்னா the symbols will vary and the answer will differ. So therefore subtraction is not associative for integers. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ். அண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இஃப் தேர் ஆர் 2 integers, இஃப் இட் இஸ் அடிஷன் வில் ஆட். இஃப் தேர் ஆர் 2 integers, இஃப் இட்ஸ் சப்ட்ராக்ஷன் வில் சப்ட்ராக்ட். அதே மாதிரி இங்கே 2 integers இருக்குது அண்ட் இட்ஸ் அ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி த ப்ராடக்ட் இஸ் பாசிட்டிவ் நம்பர் ஆர் நெகட்டிவ் நம்பர் எப்படி டிசைட் பண்ணுவோன்னா, ஸோ த மல்டிப்ளிகேண்ட் அண்ட் மல்டிப்ளையர் ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் வில் ஆட் மைனஸ் டு த ப்ராடக்ட். அதே இது ரெண்டு நம்பர் நெகட்டிவ் நம்பர்னால் தட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் we are going to see commutative property. commutative property அப்படின்னா ஐ செட் யூ ஆல்ரெடி, நம்ம என்ன தான் ஆர்டர் ஆஃப் த நம்பர் நம்ம மாற்றினாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது த ப்ராடக்ட் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ நம்ம எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குலாம் ஆட் பண்ணுறோமோ அதே இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு அந்த சைடில் இஃப் யூ சேஞ்ச் த பொசிஷன் அண்ட் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே நம்ம பொசிஷன் மாற்றி are going to multiply and this is known as commutative property of multiplication. So next we are going to see associative property of multiplication. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் there will be 3 integers for associative property. என்ன தான் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி will change the positions, the product will not change. And we'll add parenthesis for the associative property of multiplication. Associative propertyனால நம்ம parenthesis add பண்ணணும். And நம்ம add பண்ணுற அந்த parenthesis ரெண்டுமே it's 1 unit. So this is known as associative property of multiplication. So next we're going to see properties of division. So அதில் first is closure property.
ஆக்சுவலாக டிவிஷனை பொறுத்த வரைக்கும் your answer may be an integer or may not be an integer. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். The first example is 8 divided by 4. ஆன்சர் 2ன்னு வரும். Now 2 is an integer. அதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் 4 divided by 8. ஆனால் இங்கே வர ஆன்சர் is 1 by 2. ஸோ இப்போ 1 by 2 is a fraction that is not an integer. ஸோ டிவிஷனை பொறுத்த வரைக்கும் மேபி the result you get is an integer or may not be the result is an integer. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது commutative property of division. ஸோ commutative property of division அப்படின்னா will change the position of the numbers. ஆனால் நம்ம அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணோன்னா the result you get will also change. ஸோ அதனால் integers are not commutative for division. So the final property we are going to say in this video is associative property. Associative property na we are going to add parenthesis for that. ஆனால் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க மேபி த ரிசல்ட் இஸ் அன் இன்டீஜர் ஆர் மே நாட் பி த ரிசல்ட் இஸ் அன் இன்டீஜர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம parenthesis ஆட் பண்ணி calculate பண்ண டிவிஷன் ஆப்ரேஷனுக்கு we got the answers 3/8. அதே இது we change the parenthesis side and we got the answer as 6. So this is known as associative property of division. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் ஒன் திங், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பாய்.